தமிழ், இது உண்மையின் குரல். ஜீ தமிழ் செய்திகள் வாசிப்பது கீதா. சோளிங்கர் போடப்பாறை மலையில் தவக்கால நற்செய்தி கூட்டம். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அடுத்த போடப்பாறை கிராமத்தில் தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயம் மத்திய வட்டாரம் சார்பில் தவக்கால நற்செய்தி கூட்டம். தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயர் ஏ பால் பிரான்சிஸ் ரவிச்சந்திரன், அருட்பணி பேராயர் அம்மா இந்திராபால் தலைமையில் அருட்பணி எஸ் அகஸ்டின் பிரேம்ராஜ், பேராயர் செயலர் அருட்பணி டி ஜான் சாலமோன், மத்திய வட்டார தலைவர் அருட்பணி ஏ ரத்தினசாமி இயக்குனர், அருட்பணி டபிள்யூ ரவி நேசகுமார் இணை இயக்குனர், அருட்பணி கே சாம்சன் ராஜ்குமார் இணை இயக்குனர், பி எபினேசர் இணை இயக்குனர் ஆகியோர் முன்னிலையில் விழா ஏற்பாட்டாளர்கள் சோளிங்கர் இறைவனியில் குருசேகர ஆயர் சேகர, தலைவர் எஸ் தேவ இரக்கம், குருசேகர செயலர் ஜே பிரின்ஸ் ஜெபகுமார், குருசேகரத்தின் பொருளாளர் என் சபரிராயன் விழா ஏற்பாடு செய்திருந்தனர். இந்த தவக்கால நற்செய்தி கூட்டத்தில் சென்னை பேராயர் ஏ பால் பிரான்சிஸ் ரவிச்சந்திரன் கலந்து கொண்டு இறை மக்களுக்கு நற்செய்தி அளித்தார். இதில் 29 குருசேகரத்தில் இருந்து 3000க்கும் மேற்பட்ட இறை மக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். பேராயருடைய அலுவல் நிமித்தமாக இந்த முறையிலே அவர்களையும் நாங்கள் நம்பியோடு நினைவு கூறுகின்றோம். எல்லாமே இட்ஸ் a test for us. இது சோதனை அல்ல. இயேசுவை ஒழுங்குகிறாங்க. இயேசுவாக எனக்குள் இருக்கின்ற பொழுது நான் அசைக்கப்படுவேன். கர்த்தரின் வார்த்தையால் நிரப்பப்பட்டு தனது குடும்ப கஷ்டத்திற்கும் உள்ளத்தின் இந்த சிலுவையை பார்க்கின்ற பொழுதெல்லாம் இந்த சிலுவையை சொந்தமாக்கிக் கொள்கிறவர்களுக்கு இது கடவுளுடைய வலிமையாய் இருக்கிறது. யாருக்கு வலிமை? வலிமையற்றவர்களுக்கு வலிமை. இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் இயேசுவை பிரதிபலிப்பார்கள். இயேசுவை பிரதிபலிக்கிறவர்கள் இயேசுவோடு வாழ்வார்கள். எனவே இந்த சிலுவையின் வழிதான் நம்முடைய வழி. இயேசுவை நோக்கிய பயணம். கிறிஸ்தவ வழி சிலுவையின் வழி. கிறிஸ்தவ வழி பாடுகளின் வழி. கிறிஸ்தவ வழி துன்பங்களின் வழி. அதனால்தான் நான் எதையும் கொண்டு வரவில்லை. இந்த உலகத்தை விட்டு செல்லுகின்ற பொழுது எதையும் கொண்டு செல்ல போவதும் இல்லை. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தருடைய நாமத்திற்கு